வணக்கம். பயிற்சியும் முயற்சியும் இது ஞானத்தை சேர்க்காது. பயிற்சியும் முயற்சியும் ஞானத்தை உண்டாக்காது. இது ஞானங்கிறது அவரவர் வழி நிலையில், அது இறை வழியாக கூட இருக்கலாம், அற வழியாக கூட இருக்கலாம், வாழ்க்கையினுடைய நேர்மை வழியாக கூட இருக்கலாம், இறை மாண்போடு இணைந்து இருக்கலாம். இப்படி பணிகளினுடைய நிலையில் இருந்து கொண்டே இயல்பாக வாழ்ந்து கொண்டு இருந்து அதனுடைய முழு நிலையை தான் ஞானத்தை உண்டாக்கும். இந்த ஞானங்கிறது பயிற்சி காலமும் இல்லை, முயற்சி காலமும் இல்லை, சோதனை காலமும் இல்லை. அந்த காலத்தை எல்லாம் தாண்டி இது யதார்த்த நிலையாக ஏற்படக்கூடிய ஒரு இறை நிலையான ஒரு பிரம்மம். இதற்கு உயர்ந்தவர், தாழ்ந்தவர், படித்தவர், படிக்காதவர் என்ற வேறுபாடு இல்லை. அனைவருக்குமே இந்த மாண்பு, இந்த தியானத்தினுடைய நிலையாக கூட இருக்கலாம். இந்த ஞானம் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பேராற்றல். அதனால் வீணாக பயிற்சிங்கிற முறையில் ஞானத்துக்காக பல லட்சங்களை கொட்டுவது உங்களுக்கு மனதினுடைய பணமும் வீணாகும். மனதும் சில சமயம் இப்போ அது தவறுண்டு ஏமாற்றம்னு தெரியும் போது மனது ஒரு விரக்தி அடையும். இறையினுடைய போங்காகத்தான் நாம் பயணிக்க வேண்டும் ஒழிய ஞானத்துக்கு இன்னொரு போங்கு வேண்டியதில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வழி நிலையில் இருப்பாங்க, கமர்ஷியலாகவும் இருப்பாங்க, இறையை தொட விடாமல் மறைத்து கொண்டு இருப்பார்கள். அது அவர்களுடைய நிலைப்பாடு. அதனால் இன்னொரு நிலையில் இருந்து நாம் ஞானத்தை இப்போது கிடைப்பது ரொம்ப அரிது. ஞானங்கிறது பெரிய விஷயமும் இல்லை, தானாக தன்னுற்றாக வரக்கூடிய ஒரு நிலை உள்ளது. அதனால் மன உளைச்சல் இன்றி வாழுங்கள்.